கொள்கை என்பது பிஜேபி எதிர்ப்பில் மட்டும் இல்லை. பிஜேபியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உளவியல் பாதிப்பு, சிறுபான்மையினருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உளவியல் பாதிப்பு, அச்சம், சமூக புறக்கணிப்பு, பொதுவெளியில் அவர்களை பற்றி உருவாகி இருக்கக்கூடிய பிம்பம், இவற்றையெல்லாம் அதிமுக எதிர்கொள்ளுமா? நிச்சயமா இல்லை. குஜராத் சம்பவம் நடந்தபோது 2002 அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அல்லது ராமர் கோவில் விஷயத்தை பிஜேபி அதை இடிக்குது, பாபரி மசூதியை 92 இடிக்குது. அதுக்கு பிறகு ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு சரியல்ல என்று சொல்லிச்சா? அல்லது இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிற பல நூற்றுக்கணக்கான படுகொலைகள், அதாவது ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைத்து நடத்திய லிச்சிங் என்று சொல்லக்கூடிய படுகொலைகள், அந்த படுகொலைகளை எதிர்த்து ஏதாவது ஒரு இடத்தில் அதிமுக போராடி வருதா? இல்லை. ஆனாலும் அதிமுகவை இஸ்லாமிய மக்கள் ஒரு பகுதி ஆதரிக்கிறாங்க, ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் அதிமுக தனக்கு சாதகமாக வாக்குக்காக சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கே ஒழிய, உண்மையில் இஸ்லாமியர்களை அவர்கள் வென்றெடுப்பதற்காக அல்லது அவர்களுடைய வாழ்வில் ஒரு அச்சமற்ற, உளவியல் ரீதியில் நம்பிக்கை தருகிற, பொது சமூகம் தங்களை பற்றி தீர்மானித்திருக்கிற பிம்பத்திலிருந்து வெளிவரத்தக்க வகையில ஏதாவது இதுல இருக்கான்னா இல்லை. கடந்த காலத்துல செய்யாதவொன்னு இப்ப நான் செஞ்சிருவேன் அப்படின்னா அது நம்பும்படியெல்லாம் இல்லை. அது ஏன்னா இவங்க கையில இப்ப கம்யூனிஸ்டுகள் கையில இத்தனை எம்எல்ஏக்கள் இல்லை, கம்யூனிஸ்டுகள் கையில இத்தனை எம்பிக்கள் இல்லை. ஆனா ரோட்ல நின்று போராடுறாங்க. ஒரு பொது வெளியில உன்னை நான் பாதுகாப்பேங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு 100 பேர், 1000 பேர், 500 பேர் நின்று குரல் எழுப்பி அதை மக்கள் கருத்தாக மாற்றுவதற்கு முயற்சி பண்றோம். அதிமுக என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலையே. அதுதான் அதிமுக. அதுல இருந்துதான் நாம அதிமுக ஏன் பிஜேபிக்கு அடிமை வேலை செய்யறீங்கன்னு சொல்றோம். கடந்த காலத்தில் மோடி என்ன சொன்னாரோ அதை அப்படியே அச்சரம் பிகசராகாமல் அமுல்படுத்திய கட்சி தான் அதிமுக. இன்னைக்கும் அமித்ஷாவை போய் டெல்லியில போய் பார்த்துட்டு இருக்கிறார். நீ பெரிய கட்சி, அவர் பெரிய கட்சியா? தேசிய அளவில் அவர் பெரிய கட்சி. ஏன் அமித்ஷா அவருடைய ஏஜென்ட் வச்சு இங்க பேச முடியாதா? இப்ப பியூஷ் கோயல் முடிச்சுட்டு போயிருக்கிறாரு, அவர் மூலமா இதை டீல் பண்ணிருக்க முடியாதா? தான் அவங்க எல்லா வகையிலும் நான் மேலிடத்தில் இருக்கிறேன், அந்த 4 வருணம் போலதான் அவருடைய நடவடிக்கை இந்த விஷயங்கள்லயும் இருக்குதுங்கிறது தான் ஃபேக்ட்.